Hi friends, welcome to SD's channel. நாம் இன்றைக்கி ஒரு ஸ்பைசியான சிக்கன் பெப்பர் வறுவல் தான் பார்க்க போகிறோம். இப்போ வாங்க சட்டுன்னு எப்படி செய்கிறேன்னு பார்த்துடலாம். ஒரு மிக்ஸி ஜாடி எடுத்துருக்கேன். மிக்ஸி ஜாடியில் 2 ஸ்பூன் அளவுக்கு மிளகு ஆட் பண்ணியிருக்கேன். மிளகு உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கலாம். இப்போ கூடவே சோம்பு 1/2 ஸ்பூன், ஜீரகம் 1 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ எல்லாமே நல்லா பவுடராக அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி பவுடராக அரைச்சிக்கோங்க. இப்போ இது அப்படியே இருக்கட்டும். இப்போ ஒரு கடாயை எடுத்துருக்கேன். கடாயை நல்லா சூடானதும் எண்ணெய் ஒரு 2லேருந்து 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன். நான் தேங்காய் எண்ணெய் தான் ஆட் பண்ணியிருக்கேன். தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணுறதுனால டேஸ்ட் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இப்போ கூடவே 2 பட்டை, 4 லவங்கம், 2 வரமிளகாய் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கூடவே பெரிய வெங்காயம் 2 கட் பண்ணி இதுலேயே ஆட் பண்ணிக்கோங்க. நீல வாக்கில் கட் பண்ணியிருக்கேன். இப்போ வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கி வரணும். இப்போ பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து 3 பச்சை மிளகாய் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இது கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. ஸ்டவ் வந்து சிம்லேயே வச்சுக்கோங்க. இந்த ஸ்டேஜில் கல் உப்பு கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போனதுக்கப்புறமா சிக்கனை ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து 1 கிலோ அளவுக்கு சிக்கன் எடுத்துருக்கேன். நல்லா வாஷ் பண்ணிவிட்டு க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. வாஷ் பண்ணுறப்ப கல் உப்பு மஞ்சத்தூள் போட்டு நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. இப்போ வாஷ் பண்ண சிக்கனை இதில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுக்கிறேன். சிக்கன் ஆட் பண்ணும்போது தண்ணி எதுவுமே இல்லாமல் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா கலந்து விட்டுருக்கோங்க. இப்போ கூடவே கொஞ்சமாக கல் உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். ஆல்ரெடி உப்பு ஆட் பண்ணியிருக்கோம், அதனால இன்னும் கொஞ்சம் மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ மறுபடியும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ சிக்கன்லேயும் நல்லா தண்ணி விட்டு வரும். ஸ்டவ் வந்து ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், சிக்கன்லேயும் நல்லா தண்ணி விட்டு வந்திருக்கு. நீங்கள் எதுவுமே தண்ணி ஆட் பண்ண தேவையில்லை. இப்போ கொஞ்சம் நேரம் க்ளோஸ் பண்ணி வேக வச்சிடலாம். இப்போ ஒரு 10 நிமிஷம் க்ளோஸ் பண்ணி வேக வச்சுக்கோங்க. இப்போ 10 நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணிடலாம். ஒரு தடவை கலந்து விட்டுக்கோங்க. பாருங்கள், நல்லா தண்ணி விட்டு வந்திருக்கு. இந்த தண்ணியெல்லாம் நல்லா அப்சர்வ் ஆகி சிக்கனும் நல்லா வெந்து வரணும். இப்போ இந்த ஸ்டேஜில் மஞ்சத்தூள் 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலாவை இதில் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நம்ம ஆட் பண்ணியிருக்க பெப்பரோட காரம் எல்லாமே சிக்கனில் இறங்கி வரணும். இப்போ நல்லா கலந்ததுக்கப்புறமா கொஞ்சம் நேரம் கொதிக்க விடுங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷம் மறுபடியும் க்ளோஸ் பண்ணி நல்லா வேக விடுங்க. அந்த தண்ணியெல்லாம் நல்லா வற்றி வரணும். சிக்கனும் நல்லா சாஃப்டாக வெந்து வரணும். இப்போ ஓப்பன் பண்ணி நடுவில் ஒரு தடவை கலந்து விட்டுக்கோங்க. கூடவே கொத்தமல்லி தூள் 1 ஸ்பூன் அளவுக்கு இதில் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ கூடவே மிளகுத்தூள் 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேன். இது ஆப்ஷனல் தான், நீங்கள் வேணும்னு ஆட் பண்ணிக்கலாம், இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஸ்டவ் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்லா தண்ணியெல்லாம் நல்லா வற்றி வந்துடுச்சு. உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ட்ரையாக வேணும்னா இன்னொரு 5 நிமிஷம் சிம்லேயே வச்சுக்கோங்க. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கூடவே கொஞ்சமாக கொத்தமல்லி இலை, கருவேப்பிலை இலை ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், சூப்பராக சிக்கன் பெப்பர் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இந்த சிக்கன் பெப்பர் கிரேவி நீங்கள் ஒயிட் ரைஸ், ரச சாதம் இல்லை பிரியாணி கூட எல்லாம் வச்சு சாப்பிட்டிங்கன்னா டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்கள் இதே மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.